நேற்று ரொம்ப ரிஸ்கியான ரோட்டில் அழகாக ஓட்டினீங்க. இது ஃப்ரீயான ரோடு, இன்னும் நீங்கள் சூப்பராக ஓட்டலாம். வண்டி கிராஸாக இருக்கு பாருங்கள். கொஞ்சம் ரைட்டில் போகிற மாதிரி தெரியுது. மெதுவாக இது கூட அதிகம் தான் நீங்கள் வளைக்கிறது, இன்னும் கம்மியாக வளைங்க. ஓகே, நெக்ஸ்ட். கவனம் லாங்காக இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக. இப்போ இந்த தேர்டில் ஒரே ஸ்பீடாகவே போகலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை கொடுங்க. நெக்ஸ்ட். இப்போ போகலாம். இப்போ அந்த டேர்னிங் சரியாக வரணும், நல்லா கவனமாக பாருங்கள். சின்ன சின்ன அசைவு இருந்தால் போதும். லாங் டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஸ்பீடு இருக்கட்டும், லைன் தாண்ட வேண்டாம். இதுவே அதிகம்தான், அந்த ஷேப் அப்படியே பிடிங்க. அதிகம்னும் போது உங்களுக்கு லெஃப்ட் இழுக்க ஆரம்பிக்கும், அதை மட்டும் கவனிச்சு. பர்ஃபெக்ட். இது காரணம் பார்வை கிட்ட இருக்கிறது. இந்த ஆப்லிங் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா பார்வை கிட்ட இருக்கிறது. ஸ்லோ, ஜஸ்ட் ஸ்லோ. இப்போ ஸ்பீட். அண்ணா நீங்க ஏதோ சொன்னீங்களா சார், அன்னைக்கு ஹார்ன் அடிச்சா போகாதுன்னு ஏதோ சொன்னீங்களே. எதுங்க? இந்த டாக்குக்குலாம் ஏதோ சொன்னீங்களே. ஹார்ன் இல்லை, டாகுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா ஜஸ்ட் ஸ்லோ பண்ணால் போதும். நீங்கள் ஸ்பீடோ இல்லை பிரேக்கோ வளைக்கிறதோ எதுவுமே வேண்டாம், அதுவே தானாக போயிடும். நம்ம அதை தூரத்துலேருந்தே கவனிச்சுக்கிறோம் இல்லையா. ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணணும். ஸ்லோ பண்ணிவிட்டு லெஃப்ட் ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கணும். மிரர் பார்த்துட்டு எல்லாமே டைம் எடுத்து செய்யுங்க. மறுபடியும் நீங்கள் அப்படி தான் வளைக்கிறீங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? மிரரை பார்த்துட்டே வளைச்சிட்டீங்க, அந்த மாதிரி வளைக்கக்கூடாது. கிளச் அழுத்திக்கங்க, பிரேக்கில் காலை வச்சுட்டு நேராக நிற்கட்டும், மெதுவாக நிற்கட்டும். ரைட். இப்போ உங்களுக்கு வர்ற மிஸ்டேக் எதனால் வருதுன்னு புரியுதுங்களா? லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கணும், அது மிஸ் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது நீங்கள் ஜிக்ஸாக் மாதிரி வளைக்கிறீங்க, அதை மெதுவாக வளைச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த போகிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி.